ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமிகா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வந்து முள்ளங்கி சாம்பார் தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகுளுந்த பருப்பு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு தாளித்ததுக்கப்புறம் 10-15 சின்ன வெங்காயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் 2 தக்காளியை போட்டு இந்த எண்ணெயிலே வணக்கிக்கோங்க. தக்காளி நல்லா மைய வணங்கினதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் வந்து சாம்பார் தூள் ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. குழம்பு தேவையான உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த பொடி வந்து எண்ணெயிலே வந்து நல்லா வணங்குற மாதிரி வணக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இந்த எண்ணெயிலே வந்து பொடி வணங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலே வந்து முள்ளங்கியை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிரும். வணங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து 1 கப் தண்ணி ஆட் பண்ணி காய் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா காய் வெந்துருச்சு, நல்லா கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ நம்ம வந்து பருப்பு வந்து ஆட் பண்ணிடலாம். அந்த பருப்பில் வந்து மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், சீரகம் போட்டு வேக வச்சுருக்கேன். அதான் இதை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். பருப்பு ஊற்றுனதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். அந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 கொதி வந்ததுக்கப்புறம் சாம்பார் வந்து ஆஃப் பண்ணிடலாம். பருப்பு ஊற்றிட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடாதீங்க, சாம்பார் நல்லா இருக்காது. இப்போ நம்மளுக்கு வந்து சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இங்கே ஜெனோஸ் ஜெமிகா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.